அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு. சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாமா? சாட்டர்டேனாலே கொஞ்சம் குக்கிங் ஸ்பெஷலாக செய்வோம்ல, அதுதான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் காலையில் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் இருந்துச்சு, அதையே கட் பண்ணி நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம். அஃப்ரீன் அத்தாக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு அவங்களையும் பேக் பண்ணி அமிச்சாச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு அவங்க அத்தா கூட போயிருந்தாளா, அந்த ஆர்டர் வாங்கி இந்த சிஸ்டர் வந்துட்டு இதை கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஒரு பேக்கெட்லேயே இத்தனை சாக்லேட் இருந்துச்சு. மேடம் இப்போ ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க, அக்கா கூட அப்புறமா ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே மேடமும் அதை சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துருந்தாங்க. இனிமேல் நமக்கு என்ன குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ல. கிச்சனுக்கு வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 2 பாட்டாக பாக பிரிவினை பண்ணியிருந்தோம். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு யூஸ் ஆகும்ல. அதனால் கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது கறி வடை ஏதாவது செஞ்சுக்கலாம்ல, அதனால தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு பிரியாணி தான் செய்ய போகிறேன். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்பயுமே உங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் பிரியாணி தான் செய்வீங்களா, மட்டன் பிரியாணி செய்ய மாட்டிங்களான்னு கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் சிஸ்டர் செய்வேன். மட்டன் பிரியாணிலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்ல, அதனால் செய்கிறதில்ல. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கள் அத்தா வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் செய்வேன். நானாக வாங்கினது கிடையாது மட்டன் எல்லாம். அப்படியே எப்பயும் போல் கடகடன்னு தாளிக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணி தாங்க இருக்கிறதுலே ஈஸி. மற்ற குழம்பு வச்சோன்னு வைங்களா, தொட்டுக்கு ஒன்று செய்யணும், எப்படி 2 சைடிஷாவது செய்யணும். இதுக்கு அப்படிலாம் செய்ய தேவையில்லை. 1 பாட் ரெசிப்பியாக சூப்பராக செஞ்சிடலாம். பிரியாணின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கெத்தாகவும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி தண்ணி அளந்து ஊற்றி தான் செய்ய போகிறேன்னா, அதுக்கு மசாலாவில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து வச்சு செய்ய வேண்டியதாக. ஒரு சிஸ்டர் ப்ராப்பராக பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. இன்ஷால்லா அப்லோட் பண்ணுற சிஸ்டர். சாட்டர்டேன்றனால காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா, இன்றைக்கி வேலை எனக்கு இல்லை, அதனால் லேட்டாக தான் எழுந்திரிச்சு. அதனால் கடகடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் சட்னி ரொம்ப சிம்பிள் தான் சிஸ்டர். கடவுளுந்த பருப்பு, கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிடுவேன், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காயும் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி கொதிக்கி விட்டுருவேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எள்ளும் வேர்க்கடலையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவேன். வறுத்தும் அரைக்கலாம், சும்மாவும் அரைக்கலாம். பச்சை வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா வறுத்து அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம கத்திரிக்காயில் ஊற்றி அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னு வைங்களேன், எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். புளிப்பு காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு இது ஸ்டேட்டஸில் போட்டேன்னா, என்ன எஸ்எஸ் பிரியாணியா அப்படிலாம் கேட்டாங்க. இல்லை நான் செஞ்ச பிரியாணின்னு சொன்னேன், நம்ப மாட்டிக்கிட்டாங்க. சரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்டில் தான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் கடற்கரை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஏன்னா மேடம் காலையில் இருந்து சாப்பிடாமல் இருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு இவ்வளோ செஞ்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லாமலா, சரி ஹல்வா செய்யலான்னு சொல்லிட்டு ஹல்வா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளான கோதுமை ஹல்வா தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இது மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். பிரியாணி கத்திரிக்காய்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டைம் அப்லோட் பண்ணனால அதை எடுத்து வைக்கல. அப்புறம் இன்னைக்கு இலையில சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு வழியாக சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான்.